சிங்கம்புணரி சேவகப்பெருமாள் ஐயனார் திருக்கோவில் வைகாசி விசாக பிரமோற்சவ பெருந்திருவிழா நிறைவு நாளில் பல லட்சம் மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னொளியில் மின்னும் கப்பல் போல் காட்சியளிக்கும் பிரமாண்ட பூப்பல்லக்கு ஊர்வலம். நள்ளிரவில் பூப்பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ சேவகப்பெருமாள் ஐயனார் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சிங்கம்புணரி சேவகப்பெருமாள் ஐயனார் கோவில் 800 ஆண்டுகள் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவிலில் வைகாசி விசாக பிரமோற்சவ பெருந்திருவிழா கடந்த மே 12ஆம் தேதி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் காப்பு கட்டுதல் கொடியேற்றத்துடன் பெருந்திருவிழா விமர்சையாக துவங்கியது. இந்த வைகாசி திருவிழாவில் முக்கிய நிகழ்வான 5ஆம் நாள் திருக்கல்யாணம், 6ஆம் நாள் நள்ளிரவில் திகிலூட்டும் கள்வன் விரட்டும் திருவிழாவும், விழாவின் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாள் தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுக்கும் நிகழ்வும், தேர் நிலையை அடைந்தவுடன் தேரடிப்படியில் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் 3 லட்சம் தேங்காய் உடைக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிறைவு நாளான 10ஆம் நாள் பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவகப்பெருமாள் ஐயனார் பல லட்சம் மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னொளியில் மின்னும் கப்பல் போல் காட்சியளிக்கும் பிரமாண்ட பூப்பல்லக்கில் நள்ளிரவில் எழுந்தருளினார். அன்னை ஸ்ரீ சிங்கம்பிடாரி அம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும், ஸ்ரீ விநாயகர் வெள்ளி மூஞ்சூர் வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் பல லட்சம் மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கப்பல் போல் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் பூப்பல்லக்கில் எழுந்தருளிய பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவகப்பெருமாள் ஐயனாரும், அன்னை சிங்கம்பிடாரி அம்மனும், ஸ்ரீ விநாயகரும் மின்னொளியில் 2 மாடுகள் பூட்டிய ரதத்தில் பூப்பல்லக்கில் எழுந்தருளி வான வேடிக்கையுடன் தேரோடும் 4 ரத வீதியில் திருவீதி உலா வரும் அற்புத நிகழ்வு நடைபெற்றது. திருவீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சேவகப்பெருமாள் ஐயனாரை தரிசனம் பெற்று சென்றனர்.
எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தாயே? கை மறைக்கிறேன்.